அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும் நமக்கு. இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? அக்டோபர் மாதத்துல கடக ராசிக்கு அதிசாரமா குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பேச்சியாக போறாரு கடக ராசிக்காரர்களுக்கு. இப்ப அஷ்டமத்துல ராகுவும் இருக்கிறார். அப்ப அதனால கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்டோபர் மாதத்துல அஷ்டமத்துல ராகு இருக்கிறார். அப்ப வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். செலவு அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும், எந்த வகையில வரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனா ஏதாவது ஒரு வகையில செலவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வது கூட கடினமா தான் இருக்கும். அதுக்கு கூட யார்கிட்டயாவது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். எந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. நண்பர்கள் கூட உங்களுக்கு வந்து விரோதிகளா மாறுவாங்க. உற்றார் உறவினர்களால ஒரு சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காம போகும். தொழில் ரீதியாவோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது கொஞ்சம் வந்து காலதாமதம் ஆகலாம். இந்த மாதிரியான காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் கெட்டியா பிடிச்சுக்குங்க. அதுதான் இந்த மாதத்துல நல்லது. இந்த புரட்டாசி மாதத்துல புதன் வந்து துலாம் ராசியில சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன். சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அதிகமான செலவு அப்படிங்கறது செய்வீங்க. விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம் செய்யலாம், இடமாற்றம் செய்யலாம், வண்டி மாற்றம் கூட செய்யலாம். அப்படி மாற்றம் அப்படிங்கிறத நீங்க செய்துகிட்டே இருக்கிறது கூடிய மாதம். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமா செய்யணும். பூர்வீக சொத்துக்களை பிரிச்சு கொள்வதில் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறதே தீரப்போகுது. வருமானம் திருப்திகரமா இருந்தாலும் செலவுகளும் அந்த அளவு இருக்கும். வெளிநாட்டு அழைப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு இரட்டிப்பு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த அளவு தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பா இல்லைங்கிறதால போலாமா வேணாமா ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு குரு வந்து அதிசார கதியில செல்ல போறாரு. அங்க வந்து உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது நல்லதுதான். குரு பார்த்தாலும் சரி சேர்ந்தாலும் சரி. அப்ப சுபகாரியம் அப்படிங்கிறது இல்லத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு உங்க ராசியில சஞ்சரிக்கும் போது ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியே வருமானம் அப்படிங்கிறது வரும். குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யற அளவுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில தொழில் தொடங்க முடியலையே, வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கலையே அப்படின்னு கவலையில இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. உயரதிகாரிகளோட பழக்கத்தால ஒரு சில நல்லதும் உங்களுக்கு நடக்க போகுது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாறும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எண்ணம் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிக நல்லது அப்படிங்கிறது நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில
அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் வந்து கன்னி ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து நீச்சம் பெறும் பொழுது ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவு அதிகரிக்கும். உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியிலோ அல்லது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட போகுது. இளைய சகோதரரோடு இருந்துட்டு வந்த நெருக்கம் அப்படிங்கிறது குறையும். தொழில்ல போட்டிகள் அதிகரிக்கும் உங்களுக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சரக்குகள் அப்படிங்கிறது தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வாடிக்கையாளர்களை அதிகரிக்கிறதுக்கு புதிய யுக்திகளை கையாள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகம் மற்றும் தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது விலகும். உங்களுக்கு சிக்கல்கள் விலகுவதை நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். அதே போல மாதத்தின் பிற்பகுதியில குரு பகவான் ராசியிலே உச்சம் பெற்று ஜென்ம குருவா அமைகிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு வந்த தடைகளுக்கும் நெருக்கடிகளும் நீங்கி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பா எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு அப்படிங்கிறது குறையவே இல்லையே அப்படின்ட்டு இருந்த நிலை மாறி வருமானம் அதிகரிக்கவும் சேமிக்கவும் உங்களால முடியும். உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. மாத தொடக்கத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப பணம் காசுக்கு ஓரளவு பஞ்சம் இல்லாம இருக்கும். பார்ப்பதற்கு வசீகரமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட மனசஞ்சலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்துல சுக்கிரனும் கேதுவும் இணையிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா மாதத்தின் தொடக்கத்துல இணைஞ்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கு போறதால உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கோ அல்லது வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கோ வரும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதால கழுத்து எலும்பு போன்ற இடங்கள் எல்லாம் பாதிப்புகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பெயர் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். உங்களுக்கு முக்கியமா டாக்குமெண்ட் ஆர்டர்கள் மெமோக்கள் போன்றவை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வந்து வக்கரமா இருக்கிறாரு. அப்ப கால் முட்டி பாதம் இது போன்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது வரலாம். பெரியவர்கள்லாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அப்ப உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனைகளும் முடியும் அப்படின்னு நம்பலாம். அவ்வளவு எளிமையா உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்காது. கொஞ்சம் கால தாமதம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப மறைமுகமா குரு அமர்ந்திருக்கிறாரு. அதனால அஜீரண கோளாறுகள் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா வரும். கடகராசிக்காரர்களுக்கு ரகசியத்தை ரகசியமா பாதுகாக்கிறது தான் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ரகசியமோ தொழில் ரகசியமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ வெளியில காட்டிக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். சீக்ரெட்டை வெளியில சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் பிரச்சனைகள்ல அதிகம் சிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாருக்கு உதவி செய்ய போனாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொய் சொல்லி உங்களிடத்துல பணத்தை வாங்குவாங்க. அப்ப அவர்களிடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த மாதத்துல குறிப்பா இளைய சகோதரர்கள் சகோதரிகளோடு கருத்து வேறுபாடு இந்த அக்டோபர் மாதத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடெல்லாம் வரும். தினந்தோறும் காலையில எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதிக அளவுல வேலை செஞ்சீங்க அப்படின்னா கழுத்து வலி முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். பொருளாதார ரீதியா எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் மனதளவுல உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு மன தைரியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய சஞ்சலங்கள் அப்படிங்கிறது நீங்கும்.